நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா பழத்தூர்கிட்ட பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 862வது வீடியோ. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 10-15 நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். somehow or other I could not collect the material. இப்போ just now I got the photo from முன் மிஸ்டர் சாய் சங்கர் இருக்கான், கோவிலில் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் அமுச்சு வச்சுருந்தார் இந்த ஃபோட்டோவை. அதாவது இப்போ இந்த பழைய ஃபோட்டோ பாருங்கள். திஸ் வாஸ் டேக்கன் about 15 years பேக். 2004 வருஷம் 5 வருஷம் எடுத்த ஃபோட்டோ அது. அன்னபூர்ணி கையில் வலக்கையில் அகப்பை வச்சுட்டுருக்கா, இந்த பக்கத்தில் பாத்திரம் வச்சுட்டுருக்கா, உட்காந்துட்டுருக்கா. இது எங்கே இருக்குன்னா சுருட்டப்பள்ளின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே இருக்கிற அம்பாள் இது. அங்கே சுற்றி வரும்போது கோஷ்ட தேவதையாகவும் இருக்குது, தனித்தனியாக வரிய ஒரு சன்னதியாகவும் இருக்கும். மாதங்கிக்கு ஒன்று இருக்குது, ராஜராஜேஸ்வருக்கு இருக்குது. நிறைய சுருட்டப்பள்ளியில் இருக்கிறது வான்மீகீஸ்வரர், வான்மீகி மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ண லிங்கம். வான்மீகீஸ்வர மரகதவல்லின்னு பேர் அம்பாள் பேர். சைடில் பள்ளிகொண்டேஸ்வரர் லேட்டர் அடிஷன், தனி கோவில் அது. நிறைய பேர் பள்ளிகொண்டேஸ்வரர் லேட்டர் அடிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுருட்டுப்பள்ளி கோவில். பெரிய நந்தி, பின்னாடி ஒரு 20 வருஷத்துக்குள்ளே கட்டினது நந்தி. கோவிலுக்கு வெளிப்புற நந்தி இருக்குது, பெருசாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ தான் பள்ளிகொண்டேஸ்வரர் மங்களாம்பிகர் அம்பாளோட மடியில் அதாவது ஆலகால் விஷத்தை சாப்பிட்டுட்டு மயக்கமடைந்த நிலையில் அம்பாளோட மடியில் படுத்துக்கிறாளாம். பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஸ்தலம் இது ஒன்று தான். தேவர்கள் முனிவர்கள்லாம் சைடில் காலடியிலக்கா இந்த சூரிய சந்திராக்கள் நிறைய பேர் இருக்கா, அதில் மகரிஷிகள்லாம் இருக்கா. அதில் இங்கே இருக்க தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி பத்மவாசனுடைய ஓவியம். அது ரொம்ப அழகானது. அது இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி சிவனோட கோஷ்டத்தில் வராரு. இதனுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஒரிஜினல். இது பழமையை பறைச்சாற்றத்துக்காக அது காமிக்கிறேன் உங்களுக்கு. சுருட்டப்பள்ளி கோவில் பல 1000 வருஷத்துக்கு முற்பட்டது. அதாவது இந்த பஞ்சபிரம்ம கஷேத்திரம் ஆரணி ஆற்று வடகரையில் அமைஞ்சுள்ள 5 சிவாலயங்களில் ஈசானம் ராமகிரி, தத்புருஷம் சுருட்டப்பள்ளி. இங்கே இருக்கிற அம்பாள் பேர் மரகதவல்லின்னு பேர், பாஷாங்கோஷத்தோடு இருக்கிறார். வான்மீகீஸ்வரர் உள்ளர் கருவறை. இது ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னு சொல்லிடுறேன் நான். இந்த டாபிக் எடுத்தது என்னென்னா, இந்த ராஜராஜேஸ்வரி நம்ம கோவில் இருக்கு இல்லையா, இப்போ 12 இருக்கானே, அந்த கோவிலில் இருக்க அம்பாள். இந்த கோவில் கட்டும்போது சிவலிங்க பிரதிஷ்டை ஒன்று பண்ணிது. காசி விஸ்வநாதர், காசியிலே வந்த லிங்கம் அது, மேற்கு பார்த்து சிவன். அதுக்கு அன்னபூர்ணி அம்பாளோட ஆக்ஞையினால் அன்னபூர்ணி பண்ணுது. அது சில பேர் ஒத்துக்கலை. இல்லை காசி விசாலாட்சி தான் இருக்கணும். அன்னபூர்ணிக்கு தான் இன்னொரு பேர் விசாலாட்சி, அது தெரியாது ஜனங்களுக்கு. விசாலாட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அம்பா சொல்கிறா, பரவாயில்ல இருக்கட்டும், என்னோட அங்க பிரத்யங்க தேவத்தையில் பிரத்யங்க தேவத்தை அன்னபூர்ணியாக வரேன் அப்படியே வச்சுக்கிட்டேன். இதுக்கு அக்செப்ட் பண்ணலை. இதில் அடிக்க வராம பேட் வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்ட்டேன். அப்போ நான் என்னுடைய சிஷபைய ஜெயபிரகாஷ் பாபுன்னு இருக்கான், அவனை போய் எடுத்துன்னு வச்சிருந்தான் ஃபோட்டோவை. சுருட்டப்பள்ளியில் அவன் போய் எடுத்துன்னு வந்தான் அந்த ஃபோட்டோவை. இது பாருங்கள், இது எங்கள் ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு அன்னபூர்ணி. எப்படி இருக்க? இதை நான் மனசில் தோன்றி பண்ணேன், இந்த ஸ்புரிச்சு. இது சுருட்டப்பள்ளியில் இருக்கிறது. இது பேசணும் உடனே they could not speak, they kept quiet. இது நம்ம கோவிலில் இருக்க அன்னபூர்ணி. ஸோ இந்த ஃபோட்டோ இல்லாதனால என்னால் பேச முடியல. இன்னைக்கு இப்போ சாய் சங்கர் பேர் அனுப்பிச்சி வச்சார். இப்போ சார்
எனக்கு வந்து அம்பாள் வந்து நம்ம இடர்பாடுகள் வரும்போது எப்படி வந்து காப்பாற்றுறா பாருங்கன்னு. அது பல ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கோபுரம் அது. ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாத மகோரம். ஈசானம் வந்து ராமகிரி, சுருட்டப்பள்ளி வந்து தத்புருஷம், வாமதேவம் வந்து ஆரணி சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் சிவகாமி. ஈசானத்தில் வந்து அங்கே வாலீஸ்வரர் மரகதவல்லி, தத்புருஷத்தில் வந்து வால்மீகீஸ்வரர் மரகதவல்லி, அப்போ ஆரணியில் வந்து சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் சிவகாமி, அரியத்துறையில் வந்து அது சத்யோஜாதம், வரமூர்த்தீஸ்வரர் மரகதவல்லி. அப்புறம் வந்து சிந்தாமணின்னு ஒன்று இருக்குது, கருங்காலின கிராமம், படைவேற்காடு பக்கத்தில், சுற்றி பேக் வாட்டர், முன்னாடி பே ஆஃப் பெங்கால், அந்த தீவில் அமைஞ்சுள்ள கருங்காலின்ற தீவில். அங்கே சிவகாமி, சிந்தாமணீஸ்வரர், 2 சிவகாமி 3 மரகதவல்லி வரும். அது வந்து அகோரம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கோவில்லையே அப்படி தான் இருக்குது அப்படின்போது. அப்புறமா தி பீப்புள் தி அக்செப்டட் டு டு த பிரதிஷ்டா. அதாவது அம்பாள் வந்து சொல்கிறான்னு சாதாரணமாக சொல்கிறது, அதெல்லாம் மனசில் ஸ்புரிச்சு இப்படி நான் தான் ஆர்டர் பண்ணேன் இந்த சிலையை. விஜயா மாமின்னு ஒரு மாமி, முத்துசாமி மாமாவோட ஒய்ஃப் அவள் வந்து அந்த காலத்தில் 2000 ரூபா கொடுத்தா இந்த சிலை பண்ணுறதுக்கு. இன்னொரு பெண்மணி, ஒரு மார்வாடி லேடி, 500 ரூபா, 2500 ரூபாய்க்கு இந்த சிலையை பண்ணி கொடுத்தான் அந்த காலத்தில். இது வந்து அம்பாள் ஆக்ஞியான பண்ணி ராஜராஜேஸ்வருடைய பிரத்யங்க தேவதையாக அமைஞ்சிடுறார். அப்புறமா இவன் வந்து பாஷாங்கோஷத்தோட திருப்பட சுந்தரி கோலத்தில் காசியில் போய் விசாலாட்சி பார்த்தா 2 கை தான், மீனாட்சி ஆட்டம் தான் இருக்கும் அது. ஆனால் இவன் வந்து 4 கை போட்டு பாசாங்கோஷத்தோட பராபயத்தோடு வச்சு திருப்பட சுந்தரி கோலத்தை வச்சுட்டா. கடைசியில் இவன் காசிக்கு போகாதவாளே வேண்டாம். நான் போய் 10 நாள் பூஜை பண்ணியிருக்கேன் விஸ்வநாதருக்கு, அபிஷேகம் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் கையால். நம்ம சொல்லும்போது ஒத்துக்கலாம். அது சொல்ல வரேன்னா, அம்பாள் எப்படி நம்ம ரட்சிக்கிறான்றதுக்காக காமிச்சேன். இந்த சுருட்டப்பள்ளியில் இருக்கிற இந்த அன்னபூரணி வந்து என்னை எப்படி வந்து காப்பாற்றி அந்த இடர்பாடுலேருந்து மேட் மீ டு கம் அவுட், அதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். நத்திங் எல்ஸ். இது எல்லாம் சேர்த்து அம்பேது பேசும்போது இந்த ஃபோட்டோ இருக்காது. இந்த மாதிரியே 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இப்போ தான் உன் மனசு திருப்தி. இதை பற்றி ஐ ரிவீல்டு இன் மை வீடியோ சில்ட்ரன். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே டு ஷேர் வித் யூ. வேறு ஒன்றும் இல்லை. அதாவது பக்தனுக்கு இடர்பாடு வரும்போது நான் இருக்கேன்டா, நீ நினச்சது ரைட்டுன்ற மாதிரி சொல்கிறா இல்லையாவோ, அதுதான் எங்கள் ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்கிற அந்த அம்பாள் அன்னபூரணி. அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க. சரி, இந்த டாப்பிக்கை ஷேர் பண்ணி நான் உங்களோட பகிர்ந்துன்று எனக்கு ஒரு மன திருப்தி ஆச்சு. ரொம்ப நாளாக நெருடலாகவே இருந்தது. ஸோ இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.